அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அர்-ரஹீக் அல்-மக்தூம் பகுதி 37. போன பகுதியில சுராகா தன்னுடைய குதிரையை எடுத்துக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காட்டி கொடுக்க போகும்போது பலவிதமான தடைகள் வந்துச்சு. அப்பவே சுராகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கம் மிகைத்தே தீரும்னு உறுதி கொண்டாங்க. அதனுடைய தொடர்ச்சி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சுராகா வந்துடுறாங்க. உங்களது கூட்டத்தினர் உங்களை பிடித்து கொடுப்பதற்கு சன்மானம் கொடுப்பதா அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதனால மக்கள் உங்களை பிடித்து கொடுக்க வேணும்னு ரொம்ப வெறியா இருக்காங்கன்னு நான் சொன்னேன். அத்தோட நான் என்னிடம் இருந்த பிரயாண உணவையும் சாமான்களையும் அவர்கள் எடுத்துக்கொள்வதற்காக அவங்களுடைய முன்னாடி நான் அதை வச்சேன். ஆனா அதிலிருந்து எதையுமே அவங்க எடுத்துக்கல. அது மட்டும் இல்லாம என்கிட்ட எதையுமே விசாரிக்கவும் இல்லை. எங்களை பார்த்த செய்திய மறைத்து விடுன்னு மட்டும் சொன்னாங்க. நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் எனக்கான பாதுகாப்பு பத்திரம் ஒன்று கொடுக்குமாறு கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீர் இப்னு புகைராவிடம் கூறவே அவர் எனக்கு சிறிய துண்டு தோளில் எழுதி கொடுத்தார். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கிருந்து போயிட்டாங்க. அபூபக்கர் அலி இதை பத்தி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கும் போது எதிரிகள் எங்களை வலைவீசி தேடினாங்க. ஆனா சுரகா இப்னு மாலிக்க தவிர வேறு எவராலையும் எங்களை கண்டுபிடிக்க முடியல. அவர் எங்க கிட்ட வந்ததும் அல்லாஹுவின் தூதரே இதோ நம்மளை தேடி வந்துட்டாங்கன்னு நான் சொன்னேன். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹு நம்முடன் இருக்கின்றான். அத்தௌபா 9வது அத்தியாயம் 40வது வசனம் என்று கூறினார்கள். சுராகா எங்களை விட்டுட்டு போகும்போது மக்கள் எங்களை தேடி கொண்டிருப்பதை பார்த்தாங்க. அந்த மக்களிடம் சுராகா போய், நான் இந்த பகுதியில எல்லா இடத்தையும் தேடிட்டேன், நீங்க தேடணுங்கிற அவசியம் இல்ல, அவர்கள் இங்க இல்லைன்னு சொல்லி மக்களை திசை திருப்பினாரு. காலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒழிக்க வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருந்தவர் மாலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாவலராக மாறினார். அந்த பயண வழியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரைதா இப்னு ஹுசைப் அஸ்லமிய சந்திக்கிறாங்க. அவரையும் அவருடைய கிளையினர்ல 80 குடும்பங்களையும் சந்திக்கிறாங்க. அவருக்கு இஸ்லாமை எடுத்து கூறும்போது அவரும் அவருடைய கூட்டத்தாரும் இஸ்லாம தழுவுனாங்க. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷா தொழுகைய தொழுக வச்சாங்க. அங்க இருந்த எல்லாருமே இஷா தொழுதாங்க. புரைதார் அலி தங்களது கூட்டத்தினரிடமே தங்கியிருந்தாங்க. உஹுது போர் நடந்த பின்புதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தாங்க. புரைதாவின் மகன் அப்துல்லார் அலி அறிவிக்கின்றார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழக்கம் நல்ல பெயர்களை கொண்டு மகிழ்ச்சி அடைவார்கள், சகுனம் பார்க்க மாட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவை நோக்கி போயிட்டு இருக்கும்போது என்னுடைய தந்தை புரைதாவை பார்த்தாங்க. என்னுடைய தந்தை தங்களது குடும்பத்தினர் பனு சஹமுடைய 70 வாகனங்களில் வந்து கொண்டிருந்தாரு. அவரை சந்தித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் எந்த கிளையை சேர்ந்தவர்னு கேட்டாங்க. அதுக்கு அவரே அஸ்லம் கிளையை சேர்ந்தவர்னு சொன்னாரு. இதை கேட்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம் நாம் பாதுகாப்பு பெற்றுவிட்டோம் என்றார்கள். ஏனெனில் அஸ்லம் என்றால் மிகுந்த பாதுகாப்பு பெற்றவர் என்பது பொருள். பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் நீர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர் என்று கேட்டாங்க. அதற்கு அவரு சஹம் குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொன்னாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கரிடம் உமது அம்பு வெளியாகிவிட்டது, எதிரிகளிடமிருந்து நாம் தப்பித்து கொண்டோம்னு சொன்னாங்க. அடுத்ததா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழியில அஸ்லம் கிளையை சேர்ந்த அபு தமீம சந்திக்கிறாங்க. அவர் அர்ஜ் என்ற இடத்துல தன்னுடைய கொளுத்த ஒட்டகத்தை அழைச்சிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கரும் ஒரே ஒட்டகத்துல தான் போயிட்டு இருக்காங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்த அபூபக்கர் அலி அவர்களை தவிர மற்ற இருவரும் அவர்களுடைய ஒட்டகங்களுடன் வருவதற்கு தாமதமாயிடுச்சு. இந்த காரணத்தினால இருவரும் ஒரே ஒட்டகத்துல வந்தாங்க. அப்போது அபு தமீம் தனது ஒட்டகங்களில் நல்ல ஆண் ஒட்டகத்தை அபூபக்கருக்கு வழங்கி அதுல பயணிக்க வைத்தாங்க. பின்பு தனது அடிமை மௌசூதை அவர்களுடன் வழிகாட்டுவதற்காக அனுப்பி வச்சாரு. மேலும் தனது அடிமையிடம் யாரும் சொல்லாத தனி வழியில் இவர்களை அழைத்து செல்ல வேண்டும்னு சொல்லி இவர்களை விட்டு எங்கேயும் பிரியக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. இந்த அடிமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அபூபக்கர் அலி அவர்களையும் பத்திரமாக அழைத்து மதீனாவில வந்து சேர்த்தாரு. பின்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மஸ்ஊதிடம் உனது எஜமானரிடம் தனது ஒட்டகங்களின் கழுத்துல 2 வளையங்களை அடையாளமிட சொல்லியிருந்தாங்க. அவரை அவருடைய எஜமானரிடம் அனுப்பியும் வச்சாங்க. உஹூத் போர் நடந்த போது மக்காவிலிருந்து இணை வைப்பவர்கள் வரும் செய்திய அவுஸ் தனது அடிமை மஸ்ஊதை அர்ஜினிலிருந்து கால்நடையாகவே அனுப்பி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து வர செய்தாரு. உஹூத் போர் நடந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு திரும்பியவுடன் இவர் இஸ்லாமை ஏத்துக்கிட்டு அர்ஜிலேயே வசித்து வந்தாரு. அடுத்ததா பத்தன்ஹும் என்ற இடத்தில் சாம் நாட்டிற்கு வியாபாரத்திற்காக சென்றுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்த ஜுபைர் அலி அவர்களையும் அவர்களுடன் இருந்த மற்ற முஸ்லிம் வியாபாரிகளையும் சந்தித்தாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அபூபக்கர் அலி அவர்களுக்கும் வெண்மையான ஆடைகளை ஜுபைர் அணிவித்தாங்க.
நபித்துவத்தின் 14ஆம் ஆண்டு, அதாவது ஹிஜ்ராவின் முதல் ஆண்டு ரபியுல் அவ்வல் பிறை 8 திங்கள் பகல் கிபி 622, அதாவது செப்டம்பர் 23 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் வந்து இறங்கினார்கள். உர்வா இப்னு ஜுபைர் அலி இதை பத்தி சொல்லியிருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வெளியேற்றிவிட்ட செய்திய மதினாவில் வாழும் முஸ்லிம்கள் கேட்டதும் ஒவ்வொரு நாள் காலையிலும் மதினாவிற்கு வெளியில் உள்ள ஹர்ராங்கிற இடத்துக்கு வந்து காத்திருப்பாங்களாம். மத்திய வேளையில வெயில் கடுமையான பிறகுதான் மீண்டும் மதினாவுக்கு வந்துருவாங்களாம். ஒரு நாள் மிக நீண்ட நேரமாக காத்திருந்துட்டு மதினாவுக்கு திரும்பி வந்தாங்களாம். அந்த சமயம் யூதர்களின் ஒருவன் ஏதோ ஒன்று பார்ப்பதற்காக தன்னுடைய கோட்டையின் மீது ஏறினானாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நபி தோழரையும் வெண்மையான ஆடை அணிந்து வருவதை பார்த்தவுடன், ஓ அரபுகளே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பாக்கியம் இதோ வருகிறது என்று உயர்ந்த சப்தத்தில் கூறினான். இதை கேட்டவுடன் முஸ்லிம்கள் தங்களின் ஆயுதங்களை பாய்ந்து எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க ஹிராவை நோக்கி ஓடுனாங்க. இதை பத்தி இப்னுல் கை ரஹமத்துல்லா எப்படி சொல்லியிருக்காருன்னா, மக்கள் ரொம்ப பரபரப்போடு அங்கு இங்கும் ஓடுவதாலும் வரவேற்கும் உற்சாகத்துல குரலை உயர்த்தி பேசுவதாலும் ஏதோ ஒன்று வேகமா விழுந்தது போல பலத்த சத்தம் கேட்டுச்சு. அம்ர் இப்னு அவுஸ் குடும்பம் வசிக்கும் இப்பகுதியிலிருந்து தக்பீர் முழக்கம், அல்லாஹ் மிக பெரியவன் என்று சப்தம் விண்ணை பிளந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியில தக்பீர் முழங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க விரைந்து ஓடினாங்க. வாழ்த்து கூறி அவர்களை சூழ்ந்து நின்று வருக வருக என வரவேற்றனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அமைதி தழுவ வந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல நிச்சயமாக அல்லாஹ் அவரை பாதுகாப்பவனாக இருக்கின்றான், அன்றி ஜிப்ரயிலும் நம்பிக்கையாளர்களில் உள்ள நல்லடியார்களும் இவர்களுடன் மற்ற வானவர்களும் அவருக்கு உதவியாக இருப்பார்கள். அல் குர்ஆன் 66வது அத்தியாயம் 4வது என்ற இந்த வசனம் இறங்கியது. உர்வா இப்னு ஜுபைர் கூறுகிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்ற போது அவர்கள் மக்களுடன் வலதுபுறமாக சென்று அம்ர் இப்னு அவுஃப் கிளையாருடன் தங்கினாங்க. அது ரபியுல் அவ்வல் மாதத்தின் முதல் திங்கக்கிழமையா இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா அமர்ந்திருந்தாங்க. அபூபக்கர் அலி அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் நின்று கொண்டாங்க. அன்சாரிகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்திராதவர்கள் நபி அவர்களை பார்த்து சலாம் சொல்வதற்காக அங்க வந்தாங்க. அபூபக்கர் அலிய நபி என்ன நினைச்சு அவருக்கு சலாம் சொல்லி கொண்டிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது வெயில் பட்டோன அபூபக்கர் தன்னுடைய போர்வையால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிழல் தந்தாங்க. அப்போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் என்பதை மக்களை விளங்கி கொண்டாங்களாம். மதினாவில எங்க பார்த்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்க மக்கள் கூட்டம் நிரம்பி வழிஞ்சிச்சு. அதுபோல மதினா வரலாற்றிலேயே அந்த மாதிரி ஒரு நாளை பார்த்தது இல்லையா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபாவில் குல்சும் இப்னு ஹத்ம் என்பவர் வீட்டுல தான் தங்கியிருந்தாங்க. சிலர் சஅத் இப்னு கைசமா வீட்டில் தங்கியிருந்ததா சொல்றாங்க. ஆனா முந்தைய கூற்றே வலுவானதா இருக்கு. அலி இப்னு அபுதாலிப் அலி மக்காவில 3 நாள் தங்கியிருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கிட்ட கொடுத்து சென்ற அமானிதங்களை உரியவர்களிடம் ஒப்படைத்துட்டு கால்நடையாகவே மதினாக்கு புறப்பட்டாங்க. பின்பு குபா வந்தடைந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கியிருந்த குல்சும் இப்னு ஹத்ம் வீட்டில் தங்கினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபாவில் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் ஆகிய 4 நாட்கள் தங்கியிருந்தாங்க. அப்போது குபாவில் ஒரு பள்ளியை நிர்மாணித்து அதில் தொழுகை வைத்தாங்க. 5வது நாள், அதாவது வெள்ளிக்கிழமை அன்று அல்லாஹுவின் உத்தரவு வரவே அங்கிருந்து புறப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாகனத்தில் அவர்களுக்கு பின்னால் அபூபக்கரும் அமர்ந்திருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் வரும் செய்திய தனது தாய் மாமன்மார்களுக்கும், அதாவது நஜ்ஜார் கிளையினருக்கு சொல்லி அனுப்புனாங்க. அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக வாள்களை அணிந்து வந்தாங்க. அவர்கள் சூழ்ந்து செல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவை நோக்கி பயணமானாங்க. குபாவில் கட்டப்பட்ட பள்ளி தான் நபித்துவத்திற்கு பிறகு இறை அச்சத்துடன் கட்டப்பட்ட முதல் பள்ளியாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணித்துக் கொண்டிருக்கும் போதே ஹாசிம் இப்னு அவுஃப் கிளையினர் வசிக்கும் இடம் வந்துச்சு. ஜும்மா தொழுகைக்கான நேரம் வந்ததுனால பத்னுல் வாதி என்ற இடத்தில் அனைவரையும் ஒன்று சேர்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா தொழுகையை நடத்தினாங்க. அந்த இடத்துல இன்று பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கு. மொத்தம் 100 நபர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் தொழுதார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த பகுதியில பார்க்கலாம். வாஹிர் தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.